بسم الله الرحمن الرحيم சரி, அதாவது ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். என்னது, தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்ற வார்த்தையை நபி தோழர்கள் என்ன செய்வாங்க, நிறைய சொல்லுவாங்க. இது எந்த அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நேரடியான அர்த்தத்துல என்னது செய்யறது இல்லை. ஏண்டா அர்ப்பணம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நம்ம அர்ப்பணம் என்றது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு என் தாயும் தந்தை அர்ப்பணமாகட்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தையில நேரடி அர்த்தம் இல்லை. அவர்களுடைய வளமையில எது இருந்தது சொன்னால், என் தாய் தந்தையை விட உங்களை நான் விரும்புகிறேன், என் தாய் தந்தையை விட உங்களை நான் நேசிக்கிறேன், என் தாய் தந்தை எல்லோரும் யாரையும் நான் உங்களுக்காக இழக்க தயாராக இருக்கிறேன், தாய் தந்தையை கூட நான் உங்களுக்காக வேண்டி என்ன இழக்க தயாராக இருக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே என்றுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். இதுலதான் அதாவது எல்லோரும் இந்த வழக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி அதாவது எனது தாயும் தந்தை அபி அன்த உம்மி யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தை உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அபூ தல்ஹாவுக்கு நினைக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து சொன்னதாக வருது, என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய உச்சகட்ட நேசத்தை அதை என்ன செய்து காட்டுது. அப்ப தாயும் தந்தை அர்ப்பணமாகட்டும் என்ற அந்த வார்த்தை என்ற அர்த்தம் என்னன்னு சொன்னால், நான் என் தாய் தந்தையை விட உங்களை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன், அவர்களை இழந்தேனும் உங்களது விருப்பத்தை நான் என்ன செய்வேன், தக்க வைப்பேன், எனக்கு நீங்கள் தான் மிக முக்கியம் என்ற கருத்துல தான் என்ன செய்யுது அது உபயோகப்படுத்தப்படுகிறது.